கர்னல் சுந்தர் வணக்கம். வணக்கம். கர்னல், ஒரு 1643 கிலோமீட்டர் தூர நில எல்லையை இந்தியா மியான்மரோடு பகிர்ந்து கொள்கிறது. அதில் மிசோரம் ஒரு 510 கிலோமீட்டரும், மணிப்பூர் ஒரு 398 கிலோமீட்டரும் பகிர்கிறது. இந்த ரெண்டுமே பகிரக்கூடிய பகுதியாக மியான்மரில் இருக்கக்கூடிய காச்சின் மலைப்பகுதிகளில் தான் இந்த இராணுவ பயிற்சி வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, இது மிசோரம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சட்டப்பேரவையிலே சொல்லியிருக்காரு. இதே காச்சின் பகுதியில் தான் நாங்கள் அங்கே ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கர்னல் குறிப்பிட்டதை போல் மேத்யூ வான் டைக் அவரோட ட்விட்டர் பக்கத்துல எல்லாம் போட்டிருக்கிறாரு. அவரு இந்த மாதிரி ட்ரோன் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸை கொடுக்க போகிறோம், அவங்களுக்காக இங்கே போராடக்கூடிய மக்களுக்கு ஃபண்டை தாராளமாக டொனேட் பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் தற்போது அரெஸ்ட் ஆகி இருக்கக்கூடிய மேத்யூ அவரோட ட்விட்டரில் 2024 எண்டு வரை போட்டிருக்கிறாரு. அவர் புதிதாக நாங்கள் ஒன்று செய்ய போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரியான பார்டர் பிளேஸ்க்கு இந்த மாதிரியான ட்ரோன்ஸு எதற்காக தேவைப்படுகிறது? இந்த ட்ரோனை கொண்டு போனாங்க அப்படிங்கிறது தான், ட்ரோனை கொண்டு போனாங்க, அந்த டெக்னாலஜியை இவங்க டீச் பண்ணியிருக்கிறாங்க, ஆர்ம்ஸ் பயிற்சி கொடுத்துருக்காங்கங்கிறது தான் என்ஐஏனுடைய சார்ஜஸ். இது எந்த வகையில் இது ரொம்ப முக்கியமானதாக மாறுதுங்க கர்னல்? இது இப்ப தெரியுதா? சவுண்ட் நல்லா வைங்க. Can you hear me? எஸ். அனைத்து நேயர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நீங்க சொன்னீங்க 2000 கிலோமீட்டர் பார்டர் இருக்குது. பார்டர் இஸ் போரஸ். மீதி 2 பேர் மீதி கர்னல் முருகானந்தமும் கர்னல் இவரும் சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி போரஸ் பார்டர். பீப்பிள் கேன் கோ அண்ட் கம் பேக். ஆனா இதுல ஒன்று முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அங்க இருக்கிறவங்களுக்கு போர் நடத்துங்க இது சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி. காச்சின் அண்ட் அதர் பிளேசஸ் இன் நார்த் பர்மா, அங்க எப்பவுமே இது நடந்துட்டு இருக்கு, ரொம்ப வருஷமாவே நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு சண்டை போட தெரியும். சரி. ட்ரோன்ன்றது ஒரு புது விஷயம். ட்ரோன்ஸ் அவங்க எடுத்து போய் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்றது இது ஒரு நாம டிஃபரன்ஸா பார்க்கணும். போன வருஷம் பிப்ரவரியில நான் ஒரு ஆர்டிகிள் எழுதினேன். சரி. நாம ஏன் why can't we support the insurgents in Myanmar அப்படின்னு எழுதினேன். அதுல இதே தான் நான் சொல்லியிருந்தேன், நாமளே அங்க அனுப்பலாம், எந்த சைடுக்கு வேணா நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த இன்சர்ஜென்சி குரூப் உடைய நேஷனல் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன், நேஷனல் யூனிட்டி கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம டெல்லியில தான் அவங்களுடைய தலைமை அலுவலகம் இருக்குது. இவங்க அங்க இருக்கும்போது இவங்களுக்கு நாம ட்ரைனிங் கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. அதே மாதிரி இப்ப பர்மாக்கு அந்த பக்கம் தாய்லாந்து அண்ட் கம்போடியா இருக்கு. தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் நடுவில் கூட எல்லை தகராறு இருக்கு. அந்த தகராறுக்கும் நாம ஏன் நம்ம ட்ரோன்ஸை கொண்டு போய் கொடுக்க கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ நான் எழுதின ஆர்டிகிள் வாட்ஸ்அப்ல தான் போட்டேன், யாரும் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ அதுதான் நடக்குது. இப்போ அவங்க அங்க போறாங்க, போயிட்டு அவங்களுக்கு யுத்தம் நடத்துறதுக்கு ஒரு இது ஆனாலும் ட்ரோன் என்ற இந்த புதிய கருவியை அவங்க இது எப்படி எடுத்து செய்யறது அப்படின்றத சொல்லிக் கொடுக்கறதுக்கு இவங்க போறாங்கன்ற ஒரு விஷயம். ஆனால் இதுல இன்னொரு விஷயமும் நாம கவனிக்க வேண்டியிருக்குது. என்னங்க? இப்போ நாம எல்லாரும் இவங்க ட்ரோனுக்காக தான் அங்க போறாங்கன்னு நினைக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த காச்சின் மலையில லாட்ஸ் ஆஃப் மினரல்ஸ் ஆர் அவைலபிள். ரேர் எர்த் மினரல்ஸ் சொல்லுவாங்க. அரிய தனிமம் அங்க கிடைக்குது. சரி. அந்த அரிய தனிமம் நியோடிமியம் அண்ட் லித்தியம், இந்த 2 பொருளும் ரொம்ப முக்கியம். இந்த நியோடியமையும் லித்தியமையும் இப்ப எடுத்துட்டு அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது சைனா. அதனால இந்த நியோடிமியம் லித்தியம் எடுத்து அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது நம்பர் 1 ஹோல்டர்ஸ் ஆஃப் லித்தியம் அண்ட் நியோடிமியம். ஜப்பான் கூடவும் அமெரிக்கா கூடவும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு
தகராறு வந்துருச்சு, டாரிஃப் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா இந்த ஹெவி இந்த ரேர் எர்த்தில் செய்யக்கூடிய மேக்னெட்ஸை நிறுத்திடுவாங்க. இந்த ரேர் எர்த் மீடியம் நியோடிமியம் மேக்னெட், இது வந்து கம்ப்யூட்டர்ல இருந்து ஏரோப்ளேன் வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும், ஒரு டெலிஃபோன்ஸ், செல்போன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் ஆகுது. இப்போ இதை கட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இது போயிடும். அதனால ரொம்ப வருஷமாவே இந்த ரேர் எர்த்தை பிடிக்கிறதுக்கு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபுல் டாமினேஷன் சைனா. சைனா கிட்ட இருந்து இது எப்படி வாங்குறதுன்றதுக்காக பல முறை இவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். இப்ப ட்ரோன்ஸை பத்தி சொல்லிக் கொடுக்கணும்னாக்கா 2000 பேர் போனாங்க அப்படின்றாரு ஒரு முதலமைச்சர். 2000 பேர் அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. ட்ரோன்ஸ் மட்டும்னாங்க அதுக்கு ஒரு ஸ்மால் டீம், 10 பேர் 15 பேர் போகும். ஆனா நான் என்ன சொல்றேன், we are all being diverted to think that they are going there. அந்த ட்ரோன்ஸை பத்தி சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் இவங்க போறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. இந்த ரேர் எர்த் மெட்டீரியல் நியோடிமியம் இல்லாம மேக்னெட் செய்ய முடியாது. மேக்னெட் இல்லாம ட்ரோன்ஸ் ஓடாது. இப்போ ஒரு ட்ரோன்ஸ்னாக்கா, ஒரு ட்ரோன் நான் காட்டுறேன், நானே செஞ்ச ட்ரோன் இது. இதுல 4 மோட்டார் இருக்குது, தெரியுதா? தெரியுது. 4 மோட்டார் இருக்குது. ஒரு மோட்டர்லயும் ஒரு பிரஷ்லெஸ் டிசி மோட்டர்னு இருக்கு. இதுல நியோடிமியம் இருக்கு, நியோடிமியம் மேக்னெட்ஸ் இருக்கு. ஓகே. அதே மாதிரி இதுல ஒரு பேட்டரி இருக்கு. இது லித்தியம் பாலிமர் பேட்டரி, லிப்போ பேட்டரி. யார் ட்ரோன் செஞ்சாலும் உலகத்துல, ஈரானா இருக்கட்டும், யுக்ரைனா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், யார் ட்ரோன் செஞ்சாலும் இவங்க வந்து சைனா கிட்ட இருந்தா வாங்கி ஆகணும். அந்த சைனாவுடைய டாமினேஷன் இருக்கு. அந்த ரேர் எர்த்தை பிடிக்கிறதுக்காக அந்த ரேர் எர்த்துக்கு அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. மலை மேல, பெரிய மலை உச்சியில, காட்சியின் பிரதேசத்து மலை உச்சியில மலை மேல பெரிய பெரிய ஓட்டை போடுவாங்க. போட்டு ஹை பிரஷர் வாட்டர் உள்ள அனுப்புவாங்க. அனுப்பிச்சாக்கா அது உள்ள பூமிக்கு அடியில இருந்து இந்த ரேர் எர்த்தை கரைச்சி எடுத்துட்டு வரும். அந்த தண்ணியை சைனாக்கு எடுத்துட்டு போய் வடிகட்டி அவங்க இந்த ரேர் எர்த்தை எடுப்பாங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸ், ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. அத தடுக்கிறதுக்காகவும் அதை பிடிக்கிறதுக்காகவும் கூட இருக்கலாம் என்றுதான் என்னுடைய கணிப்பு. அதனால அதை தடுப்பதற்காகவும் இந்த ஆயுத பயிற்சியை வழங்கி இருக்கலாம். அப்படியா? தடுக்கிறதுக்காகவும் ஆயுத பயிற்சி யாருக்கு கொடுக்கறாங்க? டு ஃபைட் அகைன்ஸ்ட் பர்மா, அகைன்ஸ்ட் மியான்மர், நாட் அகைன்ஸ்ட் சைனா. ஓகே. they are getting support from China. இல்ல, இங்க இருக்கக்கூடிய இன்சர்ஜென்ட்ஸ் குரூப்புக்கும் கொடுத்திருக்காங்கங்கிறது தானே கவர்மெண்ட் சொல்லி இருக்கக்கூடிய சார்ஜஸ். கொடுத்திருக்கலாம், இல்லன்னு சொல்லல. ஆனால் அந்த காற்றின் நிலத்தை அவங்க தான் சைனாக்கு குத்தகை விட்டுருக்காங்க. நீங்க இதுல இருந்து இந்த கனிம பொருளை எடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு. இந்த இது இருக்கிறதுனால சைனாக்கு 100% டாமினேஷன் ஓவர் ரேர் எர்த் மெட்டீரியல். அதாவது நியோடிமியம் மேக்னெட்ஸ் அண்ட் பேட்டரி செய்யறதுக்கான லித்தியம் எல்லாம் அங்கிருந்து தான் கிடைக்குது. அந்த மாதிரி இடங்கள்ல அவங்க ஊர்லயும் கொஞ்சம் இருக்கு. அது இல்லாம இதுதான் மேக்சிமம் அவங்களுக்கு சோர்ஸ். இந்த சோர்ஸை பிடிக்கிறதுக்காகவும் சைனா கிட்ட இருந்து இதை புடுங்கிறதுக்காகவும் அதுக்காகவும் கூட இவங்க போயிருக்கலாம். அதை பத்தி யாருமே யோசிக்கிறது இல்லை. நாம என்ன நினைக்கிறோம், அங்க போய் ட்ரைனிங் கொடுக்கலான்னு. அது நாம கூட தான் எழுதி இருக்கிறோம். ஓகே, நாம கூட தான் கட்டுரை எழுதி இருக்கோம். கர்னல், எனக்கு என்னன்னா, என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க அங்க போகணும் அப்படின்னா இப்போ அவங்க மியான்மருக்குள்ள இருந்தே கூட போயிருக்கலாமே. அவங்க ஏன் இங்க பாருங்க, அவங்க ஏன் இல்லங்க கர்னல், என்னன்னா அவங்க ஏன் டெல்லி வந்து டெல்லியிலிருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி நீங்க வந்து ரோடு வழியா வயா ரோட் போய் அங்கிருந்து மிசோரம் போய் மிசோரம்ல இருந்து பல இன்னர் லைன் பர்மிட் அது இது எல்லாத்தையும் வாங்கிட்டு ஃபாரினர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இப்படி இவர்கள் அப்படி போவதற்கு அவங்க அப்படியே போயிருந்திருக்கலாமே. ஏன் இங்க வந்து போறாங்க? வீசா வாங்கிட்டு வந்து ரங்கூன்ல இறங்கி ரங்கூன்ல இருந்து இங்க திரும்பி வரலாம் அப்படின்னு சொல்றீங்களா? இது எப்படி சார் நடக்கும்? அவங்க இல்லங்க, அவங்களுக்கு மியான்மர் தான் போகணும்னா அவங்க ஏன் டெல்லி வந்து போறாங்கங்கறத நான் கேட்க விரும்புறது. வேற எந்த ரூட் இருக்கு? அந்த பக்கம்னாக்கா கம்போடியால இருந்து வரணும், தாய்லாந்துல இருந்து வரணும். சரி, அந்த பக்கம் ஒரு ரூட். இல்லன்னா சைனா போயிட்டு சைனால இருந்து வரணும். இல்ல இப்போ நம்ம முருகானந்தம் சார் சொன்னது போல இங்க விதிகள் கடுமையாக இருந்தாலும் அதை செயல்படுத்துவதில் பெரிய சுணக்கம் இருக்குது, சிக்கல் இருக்கு. அதுல எந்த டவுட்டும் இல்ல. they can come this way. அதனால தான் இந்த வழியா வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்க வீசா வாங்கிட்டு யாங்காங் போயிட்டு அங்க இருந்து கார் அடி ஜீப் எடுத்துன்னு இங்க வர மாட்டாங்க. வரவும் முடியாது, அங்கேயே மாட்டிக்குவாங்க. அதனாலதான் அவங்க இந்தியாவுக்கு வராங்க. இங்கே அவங்க ஒண்ணு இவரு யுக்ரைனை சேர்ந்த அந்த டிப்ளமேட்டே சொல்லியிருக்காரு, இவங்க எதுவும் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஆர்
இந்தியால இன்வால்வ் ஆனதா ரெக்கார்டு இல்லை. அதனால இங்க வர விட்டோம், வந்தாங்க அப்படின்றாங்க. அதனால இவங்க இங்கிருந்து போனது அவங்க மியான்மர் ட்ரெயின் பண்றதுக்காகவும் இருக்கலாம். ரெண்டாவது விஷயம் நீங்க என்ன பார்க்கணும்னா, இவங்க ட்ரோன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கறது, அந்த ட்ரோன்ஸ் இருக்க மேக்னெட்டும் பேட்டரியும் சைனால தானே வரணும். அதனால இவங்க சைனாக்கு டிபெண்டன்சியை அதிகரிப்பாங்களே ஒழிய குறைக்க மாட்டாங்க. ஆனா இவங்க என்ன தேடுறாங்கன்னா, இந்த ரேர் எர்த் மெட்டீரியல் அந்த காச்சின் பிரதேசத்துல இருந்து சைனாக்கு போகாம இருக்கிறத எப்படி தடுக்கிறது, எப்படி நாம அதை பிடிக்கிறதுன்றத பத்தி பண்றதுக்கு தான் அங்க போயிருப்பாங்க. இது இன்னும் கொஞ்சம் நாளிலே வரும். இதை நம்ம முக்கியமா கவனிக்கணும். ஏன்னா ட்ரோன்ஸ் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. யாரோனா இப்போ நானே சொந்த செலவிலேயே சொந்த முயற்சியிலேயே ட்ரோன் செஞ்சிருக்கேன். அங்க அவங்களாலையும் செய்ய முடியும். ஆனா அந்த ரேர் எர்த் இருக்கிறதுனால ரொம்ப, அதாவது அரிய தனிமம் கொண்ட தாது பொருள் அதை எடுக்கிறதுக்காக தான் அங்கதான் போயிருப்பாங்க அப்படின்னு என்னுடைய கணிப்பு. எல்லாமே இருக்கலாம். இப்போ நம்ம இவரு கர்னல் பிரின்ஸ் சொன்னதை போல ஜியோ பாலிட்டிக்ஸ்ல பேசப்படக்கூடிய ஒன்று அல்லது பேசுபொருளாகக்கூடிய ஒன்று ஒரு விஷயம் இருக்கும், அதை தாண்டி வேற விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொன்னாரு. அது நீங்க சொல்றது தானா? அதுதான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ட்ரோன் ட்ரைனிங் நாம கூட கொடுத்துருக்கலாம். நானே கட்டுரை எழுதியிருக்கிறேன். சரி, இங்க மட்டும் இல்ல, நானே ஆப்பிரிக்கால இப்ப சூடான் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு காலகாலமா அங்க சண்டை தான் நடந்திருக்கு. அவங்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாம்னு கட்டுரை எழுதிருக்கேன். இது நம்ம அரசாங்கமும் பண்ணிருக்கலாம், பண்றது இல்லை. ஆனா அவங்க ஒண்ணு இது பண்ணி இதுல ஒன்றும் பெரிய லாபம் ஒன்றும் வருவதில்லை. ஆனா அந்த அரிய கனிம பொருள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா அதுல அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுதான் அவங்களுடைய முயற்சின்றது என்னுடைய கணிப்பு. மற்ற ட்ரைனிங்கும் இருக்கலாம். ஆனா அந்த ரேர் எர்த் மெட்டீரியல் அந்த பர்மால அவங்களுக்கு கிடைக்கணும். கிடைச்சா சைனாவுடைய டாமினேஷன் அவங்களுக்கு குறையும் இந்த மெட்டீரியல் மேல. அதுக்காக முயற்சி பண்ணலாம். இப்போ பல இடங்கள்ல இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கும் அந்த பார்டர்ல சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அங்கேயும் போய் இந்த சைடுக்காவது அந்த சைடுக்காவது ட்ரோன் ட்ரைனிங் கொடுக்கலாம். கொடுக்கலையே, மட்டும்தான் வராங்க. கர்னல், ஒரே ஒரு விஷயம் மட்டும், நான் இதுக்குள்ள என்ன வேணா இருக்கட்டும், இதுக்குள்ள நீங்க சொல்லக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இருக்கலாம். அண்டை நாடு அங்க இருக்கக்கூடிய கனிமங்களை எடுக்கிறதுக்காக ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஆர்ம்ஸ் குரூப்புக்காக கூட இந்த ட்ரைனிங் கொடுப்பதற்கு இவங்க வந்திருக்கலாம். இப்படின்ட்டு என்ன வேணா இருக்கட்டும். ஆனா இதுக்கான ஒரு வழித்தடமாக இந்தியா இருந்திருக்கு அப்படிங்கிறதையும், நீங்க கிட்டத்தட்ட பல வருடங்களாக இது கண்டுகொள்ளப்படாமல் இருந்திருக்குது அப்படிங்கிறதையும் எப்படி பார்க்கிறீங்க ஒரு டிஃபென்ஸ் செக்டார்ல வேலை செய்த ஒருவராக? ஓகே, எஸ், செக்யூரிட்டி ஃபெயிலியர் ஒரு அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். லைக் முருகானந்தம் சைட் இட் இஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்ளம், அதுவும் இருக்கு. அதனால தான் தேர் இஸ் a porous border, they were able to get through. யாருக்காவது பார்டர் இருக்க ஆளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து அவங்க போயிட்டே இருக்கலாம். ஆனா அந்த சைட்ல இருந்து அந்த பக்கம் வர முடியாது. அவங்க தாய்லாந்து போயிட்டு வர முடியாது. அவங்க பார்டர் இஸ் somewhat stronger and they won't permit that. ஓகே, அதே மாதிரி சைனாக்கு போயிட்டும் அந்த பிராந்தியத்துக்கு வர முடியாது. இங்க இந்த கனிம பொருள் இருக்க இடத்துக்கு தான் இவங்க போறாங்க. அதுக்கு திஸ் இஸ் த பெஸ்ட் ஆக்சஸ். ஓகே, இதுதான் சரியான வழி. இல்லைன்னா வேற வழியில கூட வரலாம். நீங்க சொன்ன மாதிரி அவங்க விசா எடுத்துன்னு வந்து இங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு போகலாம், அதுவும் செய்யலாம். ஆனா அது செய்யலையே. அவங்க இந்த பக்கமா வந்திருக்காங்கன்னா அதனால இது ட்ரோன் ட்ரைனிங் நம்மள கூட அவங்க கேட்டிருக்கிறாங்க, வந்துட்டு தான் இருக்குது. நம்ம கவர்மெண்ட்டும் அதை பத்தி கன்சிடர் பண்ணிட்டு இருக்கு. ஓரளவுக்கு தாங்கன்னு கூட முன்ன நியூஸ் வந்திருக்குது. நம்ம அவங்களுக்கு ட்ரோன் ட்ரைனிங். ஆனா இந்த கனிம பொருளை பத்தி யாரும் நினைக்கல, அதை பத்தி தான் சிந்திக்கணும்ன்றது என்னுடைய தாழ்மையான ஒப்பீனியன். ஓகே கர்னல். ஓகே கர்னல் சுந்தர் சார், சார் இந்த அரெஸ்ட் ஒரு பெரிய த்ரெட்டை இந்தியாவினுடைய தேசிய புலனாய்வு முகமை தடுத்திருக்கு அப்படின்ட்டு எடுத்துக்கலாமா? இல்ல பெரிதாக நடக்கக்கூடிய ஒன்றை பெருசா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படிங்கறத ஓரளவு முன்கூட்டியே கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாமா? இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, ஒரு மோசமான விஷயத்த நீங்க கொஞ்சம் குறைச்சிட்டீங்க.
you have brought it down just to intelligence and intelligence failure. ஓகே. இதுல இந்த 7 பேரை பிடிச்சிங்க இல்லையா, ஆ. இவங்களுடைய ஆன்டிசிடென்ட்ஸ் செக் பண்ணோம். எல்லாமே ட்ரோன் எக்ஸ்பர்ட்ஸா, ட்ரோன் கம்பெனில வேலை செஞ்சவங்களா, ட்ரோன் யுத்தத்துல டேக் பார்ட் பண்ணவங்களா பார்த்தா இருக்காது. தேர் மே பி இந்த 7ல மட்டும் இல்ல, போனவங்க நிறைய பேர்ல தேர் மே பி ஜியோலஜிஸ்ட், தேர் மே பி மைனிங் எக்ஸ்பர்ட்ஸ், there may be transportation experts, there may be other kind of people, strategists who have gone inside. நாம சும்மா வெறும் ஆயுத பயிற்சி கொடுக்கறதுக்கு போறாங்க அப்படின்னு அதை ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா மாத்தி அது கொஞ்சம் நாம லெவல் குறைச்சிட்டோம் நினைக்கிறேன். ஐ திங்க் தி கேம் இஸ் அட் a very very high level, much higher than training those people in drones. அவங்களுக்கு ட்ரோன் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இந்த மாதிரி 2000 பேர் ஒன்றும் போக வேண்டிய அவசியம் இல்லை. 7 பேரை பிடிச்சிருக்கோம், 2000 பேர் போயிருக்கலான்றோம். ஆனா நாம என்ன சொல்றோம், அதுல வந்து அது ஒன்றும் பெரிய ட்ரோன் ட்ரைனிங் கொடுக்கறது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயமே இல்லை. நாங்க இப்போ மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டர்ல கிரியேட்டட் ட்ரோன் பிளட்டூன், ட்ரோன் சண்டை போடக்கூடிய பிளட்டூன் உருவாக்கி இருக்காங்க. அவுட் ஆஃப் அக்னிவீரை வச்சு செஞ்சிருக்காங்க. தி அதர் வாட் வி ஆர் மிஸ்ஸிங் இஸ் why did they go inside? நான் என்ன சொல்றேன்னா, இந்த ரேர் எர்த் அருமையா ரேரா கிடைக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ், அந்த எலிமெண்ட்ஸ், அதை சைனா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது. அதுல இருந்து நம்ம வெளியே வரணும், அவங்க கிட்ட இருந்து இதை புடுங்கணும் அப்படின்ற ஒரு எய்ம்ல போறாங்கன்றது தான் என்னுடைய கணிப்பு. அதை நாம இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆக்கி நாம ட்ரோன் ட்ரைனிங் தான் போறாங்களா, பரவாயில்ல ட்ரைனிங் கொடுத்துட்டு வரட்டும், அவங்கள நாம மீட் பண்ணிக்கலாம், மற்றபடி இந்த ட்ரைனிங் மற்றபடி இந்த இன்டெலிஜென்ஸ் லூப் ஹோல்ஸ் எல்லாம் டைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப லோ லெவலா கொண்டு போற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவங்க எதுக்கு போறாங்கன்னாக்க அத கூட நாங்க சொல்லல, அது கூட என்னையே தான் சொல்லி இருக்கு இவங்க அந்த ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. தெரிய வேண்டிய விஷயம் இது. ஒண்ணு என்னையே தெரியாம இருக்கலாம், இல்ல தெரிஞ்சு அவங்க இதை பற்றி பேசாம இருக்கலாம். ஏன்னா இந்த 7 பேரு யூ மஸ்ட் செக் தேர் ஆன்டிசிடென்ட்ஸ். எத்தனை பேர் இதுல சயின்டிஸ்ட், எத்தனை பேர் இதுல ஜியாலஜிஸ்ட், மைனிங் எக்ஸ்பர்ட்ஸ், லேண்ட் எக்ஸ்பர்ட்ஸ், சர்வேயர்ஸ், எத்தனை பேர் எல்லாமே அங்க சண்டை போட்டு வந்தவன் இல்ல, ட்ரோன் ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு வந்தவன். There are various types of people. அவங்க எந்த மாதிரி ப்ரொஃபஷன்ல இருந்து வந்தாங்கன்னு நாம கண்டுபிடிச்சா that will be a better benefit for the intelligence than simply blocking the border. அதை நாம கவனிச்சுக்கணும் அப்படின்றது என்னுடைய. ஓகே கர்னல். The game is at a much higher level. Simple infiltration. ஓகே கர்னல்.